திராவிட மாடல் ஆட்சி மூலம் நாடு போற்றும் நலத்திட்டங்களை வழங்கி ஏழை எளியோரின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி மக்கள் மனதில் இடம் பிடித்த மக்கள் போற்றும் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் வழியில் மக்களுக்காக அயராது உழைக்கும் அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகே உலக தரத்திலான பெருந்தலைவர் காமராஜர் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டுமான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்த நிலையில் 290 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் காமராஜர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் நேரில் ஆய்வு செய்து கட்டுமான பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் இந்த பணிகளை விரைவில் முடிக்க அறிவுறுத்தினார். இந்த நிகழ்வில் கட்டிட பொறியாளர்கள், அரசு அதிகாரிகள், வல்லுநர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் 1.43 கோடி செலவில் கற்றனை தூரும் அறிவு எனும் கருப்பொருளில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட கல்விச் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இந்த சிலை கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சாமிநாதன், சேகர்பாபு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் கலந்து கொண்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை குழு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. இதில் திமுக தொகுதி பங்கீட்டு குழு உறுப்பினர்களான எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திருச்சி சிவா, ஆர்.எஸ். பாரதி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், கனகராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினர் ஏவா வேலு அவர்களும் கலந்து கொண்டு தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பார்கவகுல மக்கள் இயக்கம் நிர்வாகிகள், பிரதிநிதிகள் கழக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், மு.பே. சாமிநாதன், அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, செய்தி தொடர்பு தலைவர் டி.கே. இளங்கோவன், கழக நிர்வாகிகள் உடனிருந்த நிலையில் கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினரும் அமைச்சருமான ஏவா வேலு அவர்களும் உடனிருந்தார். திராவிட முன்னேற்றக் கழக சார்பாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் உள்ளிட்டோர் முதலமைச்சரிடம் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் உடனிருந்தார். மேலும் பல அமைச்சர்களும் கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவுடன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் முன்னிலையில் தொகுதி பங்கீடு கையெழுத்தானது. கழக முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் உடனிருந்த நிலையில் கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவா வேலு அவர்களும் உடனிருந்தார்.
அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ MP, மதிமுக பேச்சுவார்த்தை குழுவினர் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக RV அர்லேக்கர் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. RV அர்லேக்கருக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆளுநர் RV அர்லேக்கருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் வேலு அவர்களும் கலந்து கொண்டு ஆளுநருக்கு வாழ்த்து தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை மெரினா கடற்கரை காமராசர் சாலை உழைப்பாளர் சிலை அருகில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் 5 ஆண்டுகள் சாதனை விளக்க குறும்படம் LED திரையில் திரையிடுவதை நேரில் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் அமைச்சர் வேலு அவர்களும் கலந்து கொண்டு சென்னை மாநகராட்சி 5 ஆண்டுகால சாதனை குறும்படத்தை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து பல்வேறு சாலைகளை முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட நிலையில் அமைச்சர் வேலு அவர்களும் கலந்து கொண்டார். திருப்பத்தூரில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன்படி வருவாய்த்துறை சார்பில் 1469 பேருக்கு பட்டா, மகளிருக்கு 50 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள், ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 42 கோடி மதிப்பிலான கலைஞர் கனவு இல்லத்திற்கான ஆணை என்று மொத்தம் 4946 பயனாளிகளுக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் வேலு அவர்கள் கலந்து கொண்டார். உடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணாதுரை, கதிர் ஆனந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ், நல்லதம்பி, மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பொன்னாடை அணிவித்த அமைச்சர் வேலு அவர்கள் வெள்ளி செங்கோலினை பரிசாக வழங்கினார். திருப்பத்தூரில் மாவட்ட திமுக சார்பணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் வேலு அவர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணாதுரை, கதிர் ஆனந்த், மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், சட்டமன்ற உறுப்பினர்கள் நல்லதம்பி, வில்வநாதன், அமுலு விஜயன், மாநில மருத்துவரணி துணைத் தலைவர் கம்பன், மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை புது ஹோட்டல் சாலையில் முத்தமிழறிஞர் கலைஞர் நூலகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து வாணியம்பாடி தொகுதிக்கான முத்தமிழறிஞர் கலைஞர் நூலகத்தையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் வேலு அவர்கள் கலந்து கொண்டார். திருவண்ணாமலை மாநகர திமுக சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் 2வது பகுதி திமுக அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. மாநகர செயலாளர் கார்த்திக் வேல்மாறன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அமைச்சர் வேலு அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இந்த அலுவலக திறப்பு விழா வெற்றி விழாவை அடையாளப்படுத்தும் விழாவாக இருப்பதாக தெரிவித்தார். இந்த அலுவலகத்திலே கூட நான் உள்ளே நுழைந்த அலுவலகத்தினுடைய சுவர்களை நான் பார்க்கிற பொழுது ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா கலைஞர் ஒரு முத்தமிழ் அறிஞர் என்று நாம் குறிப்பிடுவோம். இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்ற 3 தமிழும் அறிந்தவர் கலைஞர். ஆனால் இயற்தமிழ் என்பது மிக மெத்த படித்தவர்கள் புரிந்து கொள்வது. அது சித்திரத்தை பார்த்தாலே இது ஆண் சித்திரம், பெண் சித்திரம். இது ஆண் கழிப்பிடம், இது பெண் கழிப்பிடம். இது திருக்கோயில், பள்ளிக்கூடம் என்று பார்க்கிற பொழுதே அதை புரிந்து கொள்வதுதான் நாடகத்தமிழ். அப்படிப்பட்ட ஒரு இலக்கை அமைத்துக் கொண்டு கோவிந்தன் அவர்கள் உள்ளே பார்க்கிற பொழுது படக்காட்சியை பார்த்தேன். அது ஏதோ திரைப்பட படக்காட்சி அல்ல. இந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திருவண்ணாமலை தொகுதிக்கும் இந்த நகரத்திற்கும் என்னென்ன நாங்கள் செய்திருக்கிறோம் என்ற காட்டுகிற படமாக அந்த படம் அமைந்திருக்கிறது. இந்த அலுவலகத்திற்கு யாரெல்லாம் தினம் வந்து போகிறார்களோ அவளாம் அந்த படத்தை பார்த்தாவே போதும். இந்த படத்தை பார்த்து கொண்டு வெளியே போகிற பொழுது எங்க ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் ஊருக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறார் என்று கண்ணால் பார்க்கிற காட்சியை போய் சொன்னாலே போதும். சென்ற தேர்தலை விட கழக வேட்பாளர் அதிக வாக்கு வித்தியாசத்திலே திருவண்ணாமலை வெற்றி பெறுவார் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக அமைந்திருக்கிறது. பாஜக அரசின் மக்கள் விரோத கொள்கைகள் மற்றும் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து திருவண்ணாமலையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். அப்போது ஏவா வேலு அவர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து வஞ்சிக்கும் என்டிஏ அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம். துப்பில்லை 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 துப்பில்லை. சமையலுக்கு சிலிண்டர் பிரச்சனையை தீர்க்க திப்பில்லை. சிலிண்டர் தீர்க்க துப்பில்லை. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சரை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சந்தித்தார். அப்போது தமது பிறந்த நாளையொட்டி ஏவா வேலு அவர்கள் வாழ்த்து பெற்றார்.